2 பங்கை தனக்காக வைத்துக்கொண்டு ஒரு பகுதியை நிலத்திற்கு விட்டுக் கொடுத்துள்ளது. வாழ வைத்துக் கொண்டிருப்பதும் நிலம். அல்ல குறையாத காற்று நிலத்திற்கும் ஆகாயத்திற்கும் மத்தியில் அசைவாடிக்கொண்டு மற்றவர்களுக்கு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகாயம் சூரியன், சந்திரன் மற்றும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கொண்டு காற்றுக்கு மேலே அண்டமாக பரவி நிற்கிறது. கடலில் இதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோமோ அப்படியே பலன் தருகிறது. ஒரு பொருளை ஆக்கவும் அழிக்கவும் சுமார் 1380 கோடி வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட பிக் பேங்னு சொல்லப்படுற பெரு வெடிப்பினால தான் நம்மளோட பிரபஞ்சமே உருவாக ஆரம்பிச்சுது. அப்படி உருவான பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கேலக்சிஸ் உருவாக ஆரம்பிச்சுது. அதுல ஒரு கேலக்சி தான் நம்மளோட மில்கி வே கேலக்சி. பின் சுமார் 460 கோடி வருடங்களுக்கு முன் ஒரு நெபுலால இருந்த வாயுக்களும் தூசுக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம சூரியன் உருவாக ஆரம்பிச்சுது. சூரியன் உருவானதுக்கு அப்புறம் எஞ்சி இருந்த வாயுக்கள், தூசிகள், பாறைகள் எல்லாம் சூரியனோட ஈர்ப்பு விசையில சூரியனை சுத்தி வலம் வர ஆரம்பிச்சது. அப்படி வலம் வரப்ப அந்த பாறைகள் ஒன்னோடு ஒண்ணு மோதி அந்த பாறைகள்ல இருந்த இயல்பான ஈர்ப்பு விசையால ஒண்ணு சேர்ந்து கிரகங்களா உருவாக ஆரம்பிச்சது. அதுல ஒரு கிரகம் தான் நம்மளோட பூமி. அந்த காலகட்டத்துல பூமி ஒரு நெருப்பு பந்தா தான் இருந்தது. எங்கிருந்தோ வந்த தேயா அப்படின்ற ஒரு இளம் கிரகம் நம்ம பூமி மேல மோதி இருக்கு. இந்த மோதல தூக்கி வீசப்பட்ட பாறைகளும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் பூமியை சுத்தி வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வலம் வந்த தூசிகளும் பாறைகளும் ஒண்ணு சேர்ந்துதான் நிலவா உருவாகி இருக்கு, மாறி இருக்கு. பின் 80 கோடி வருடங்களுக்கு பிறகு பிளானேஷன் டெப்ரிஸ்னு சொல்லப்படுற விண்கற்கள்ல ஒரு விதமான நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அந்த நீர் மூலக்கூறுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த விண்கற்கள்ல பனிக்கட்டிய உறைந்த நிலையில் இருக்கும். சோ இந்த நீர் மூலக்கூறுகளை கொண்ட விண்கற்கள் பூமியில விழுந்த பிறகுதான் பூமியில முதன்முறையா தண்ணீர் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஒரு நாள்ல நிகழ்ந்ததுல சுமார் 2 கோடி வருடங்களா இந்த விண்கற்கள் தொடர்ந்து பூமியில வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு. இது மூலமா பூமி முழுக்க தண்ணீரால் நிறைஞ்சிருந்திருக்கு. சோ இன்னைக்கு கடல்ல இருக்க நீர்ல இருந்து நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்க நீர் வரைக்கும் எதுவுமே நம்ம பூமிக்கு சொந்தமானது கிடையாதுங்க. எல்லாமே விண்வெளியில ஏதோ ஒரு பகுதியில இருந்து வந்து நம்ம பூமிக்கு உயிர் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். பூமியோட மேற்பரப்பு நீரால சூழப்பட்டிருந்தாலும் பூமியோட கோர், அதாவது மையப்பகுதியில் இருக்க வெப்பம் மட்டும் குறையாம அப்படியே தான் இருந்திருக்கு. பின் காலப்போக்கில் உள்பகுதியில் இருந்த வெப்பம் எரிமலையை வெடிக்க தொடங்கி அதுல இருந்து வெளிப்பட்ட லாவா சர்ஃபேஸ் ஆக மாற தொடங்கிச்சு. படிப்படியா இந்த ப்ராசஸ் வேகமடைஞ்சு இந்த சர்ஃபேஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் கான்டினென்ட், அதாவது கண்டங்களா உருவாகி இருக்கு. இப்ப பூமியில கான்டினென்ட் உருவாகிடுச்சு, வெப்பநிலையும் குறைஞ்சிடுச்சு. ஆனாலுமே இன்னமும் பூமி உயிர்கள் வாழ தகுதியற்ற இடமாவே இருந்துச்சு. காரணம், உயிரினங்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் உருவாகவே இல்லை. இப்படியே இருக்க 240 கோடி வருடங்களுக்கு முன் பூமியில மறுபடியும் விண்கற்கள் விழ தொடங்கி இருக்கு. இந்த முறை விழுந்த விண்கற்கள் தண்ணீர்ல பலவிதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதனால தண்ணீர்ல பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு பூமியில முதல் ஒரு செல் உயிரினங்கள் உருவாகி இருக்கு. இந்த ஒரு செல் உயிரினங்களை சைனோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்த சைனோபாக்டீரியாக்கள் சூரிய ஒளியை உணவாக உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை கொண்டதா இருந்திருக்கு. இப்படிதான் நம்ம பூமிக்கு முதல்ல ஆக்சிஜன் கிடைச்சிருக்கு.
காலப்போக்கில் இந்த ஒரு சில உயிரினங்கள் இனப்பெருக்கம் செஞ்சு உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு. இது மூலமா பூமியோட ஆக்சிஜன் லெவலும் அதிகரிச்சிருக்கு. சூப்பர் கான்டினென்ட்னு சொல்லப்படுற ரோடினியா உருவாகி இருக்கு. ரோடினியா உருவாகி சில கோடி வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் பூமியோட கிரஸ்ட்ல ஏற்பட்ட மாற்றத்தால ரோடினியா கான்டினென்ட் பல பாகங்களை உடைஞ்சு திரும்பவும் இடமாற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் பல எரிமலைகள் வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் முழுக்க கலந்திருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தோட கலந்து பூமி முழுக்க ஆசிட் மழையா பெஞ்சிருக்கு. இந்த ஆசிட் மழையால அட்மாஸ்பியர்ல இருந்த கார்பன் டை ஆக்சைடு முற்றிலுமா குறைஞ்சி பூமியோட வெப்பநிலை -60 டிகிரி செல்சியஸா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த மைனஸ் டெம்பரேச்சரால பூமியோட மேற்பரப்புல இருக்க நீர் நிலம் எல்லாமே முற்றிலுமா உறைஞ்சி ஐஸ் கட்டியா மாறிட்டு இருக்கு. அந்த டைம் பீரியட்ல பூமி ஒரு பனிப்பந்து மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த நிகழ்வை ஸ்னோபால் எர்த்னு குறிப்பிடுறாங்க. பல லட்சம் வருடங்களா பூமி இப்படியே தான் இருந்திருக்கு. பிறகு மீண்டும் பூமியோட அடிப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தால மறுபடியும் எரிமலைகள் வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தியிருக்கு. இதனால பூமியில இருந்த ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா உருக தொடங்கி இருக்கு. இந்த நிகழ்வு பல ஆயிரம் வருடங்களா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த ஐஸ் உருகும் போதே அட்மாஸ்பியர்ல ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் சூரிய ஒளியோட சேர்ந்து ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தி இருக்கு. இந்த ஐஸ் ஏஜ் கம்ப்ளீட்டா முடிகிற டைம் பீரியட்ல ஆக்சிஜன் நிறைந்திருந்த கடல் நீர்ல பல வகையான நிறைய புது புது உயிரினங்கள் உருவாக தொடங்கி இருக்கு. கடல் நீர்ல வாழும் செடிகள், கடல் நத்தைகள், கடல் புழுக்கள், ட்ரைலோபைட்ஸ் போன்ற பல்வேறு வகையான உயிரினங்கள் உருவாகி இருக்கு. அந்த டைம் கடல் நீர்ல சுமார் 10,000 வகையான உயிரினங்கள் உருவானதா சொல்லப்படுது. ஆனாலுமே பூமியோட நிலப்பரப்புல எந்த ஒரு உயிரினமும் உருவாகல. காரணம் சூரியனோட ரேடியேஷன். இப்படியே இருக்க காலப்போக்கில் அட்மாஸ்பியர்ல இருக்க அதிகப்படியான ஆக்சிஜன் ரேடியேஷனோட சேர்ந்த ரியாக்ஷன்ல ஓசோன் லேயர் உருவாக தொடங்கி இருக்கு. பின் இந்த ஓசோன் லேயர் பூமியை சுற்றிலும் திக்கா உருவானதால சூரியனோட ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் பூமியில படுறது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகுதான் பூமியோட நிலப்பரப்புல முதல்ல செடிகள் முளைக்க தொடங்கி இருக்கு. பின் பூமியோட நிலப்பரப்பு முழுக்க செடிகள், கொடிகள், மரங்கள், காடுகள் வளர்ந்து அதிக அளவிலான ஆக்சிஜன் வெளியாகி இருக்கு. இந்த பசுமையான சூழ்நிலை பூமியில பல மாற்றங்களை கொண்டு வந்தது. 35 கோடி ஆண்டுகளுக்கு முன் கடல்ல வாழ்ந்து வந்த டிக்டலிக் அப்படின்ற ஒரு மீன் வகை உயிரினம் முதன்முறையா நிலப்பரப்புலையும் அடி எடுத்து வச்சிருக்கு. கடல்ல இருந்து நிலப்பரப்புக்கு வந்த முதல் உயிரினம் இதுதான் சொல்லப்படுது. பின் இந்த உயிரினம் நிலத்தையே தன்னோட இருப்பிடமாகவும் மாத்திக்கிட்டு இருக்கு. காலப்போக்குல இந்த உயிரினம் தான் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பாலூட்டிகளாகவும் பறவைகளாகவும் பிற்காலத்துல டைனோசர்களாகவும் மாறி இருக்கு.